நிறைய பேர் சொல்லுவாங்க, மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு. மூவ் ஆன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? மூவ் ஆன் பண்ணுறது அப்படின்னு வாயால் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அது செயலில் ரொம்பவே கஷ்டம். அவங்க கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, எங்கெல்லாம் போயிருப்பாங்க, எவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் கனவு கண்டிருப்பாங்க. ஈஸியாக சடனாக மூவ் ஆன் பண்ணிடு அப்படின்னு சொன்னால் யாராலுமே முடியாது. ஆனால் மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறமும் லைஃப் இருக்குது. லைஃப்ன்றது அதிலே போயிடாது. ஆனால் மூவ் ஆன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சடனாக மூவ் ஆன் பண்ண முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ண ஒருத்தவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக மூவ் ஆன் பண்ணிடலாம். அதனால் இனிமேல் யாரையும் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அந்த பெயினும் அந்த கஷ்டமும் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியலனாலும் பரவாயில்ல, மூவ் ஆன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிடாதீங்க. அது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மூவ் ஆன் பண்ணிட்டு போன்னு சொல்லாமல் அவங்க என்ன விஷயத்த பண்ணால் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த விஷயம்லாம் மறப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா முடிஞ்ச அந்த விஷயத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க மறந்து ஹாப்பியாக இருக்கலாம் மேபி. அதனால்